அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்கள், குறிப்பாக பெண்கள் ஸ்பெஷலுங்க. மீனராசியுடைய பெண்களுக்கு அவங்க வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், படிப்பு, சொத்து ரீதியான திருமண வாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும், பிஸ்னஸ் பண்ணால் என்ன, தொழில் பண்ணால் என்ன, அப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். அப்போ இந்த எண்டு ப்ராடக்ட்னா அவங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் பயணிக்க போகுது, அவங்க ஆசைகள் என்ன, வளர்ப்பு பிராணிகள் ஏதாவது வருமா அப்படின்னு எல்லாமே பார்த்துருவோம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு ராசி பலன் சொல்லும்போது பொதுத்தன்மையாக இருக்கும், இல்லை ஆண்கள் அதிகமாக இருக்கும். அந்த காலத்தில் ஜோசியம் சொல்லும்போதே பார்த்திங்கன்னா அரசனுக்காக சொல்லப்பட்டது. அப்போ பெண்களுக்கெலாம் சொல்ல. ஆனால் இன்றைக்கி முழுக்க முழுக்க பெண்கள் ஸ்பெஷல். பெண்கள் இது என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ரைட். பொதுவாக மீனராசி அவனுடைய பெண்களுக்கும் நீர்ப்பாங்கான இடம் செல்லும் பொழுது உங்களுக்கு வளர்ச்சி உண்டு, ஆக்டிவேஷன் பாயிண்ட் உண்டு. உங்களுக்கு ஆசிரியர் மனப்பக்குவம். பொதுவாக இந்த ராசி பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டீச்சர். குழந்தைகளாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு சில பாயிண்ட்டுகள் தெரிவிப்பாங்க பாருங்கள். புக்கள் எங்கே தான் இங்கே ஞானம் வருதுன்னே தெரியாது. உலக அனுபவம் எங்கேருந்து தெரிஞ்ச வெளிநாடெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு பாயிண்ட்டு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த 12ஆம் இடம் காலபுருஷனுக்கு அந்த தத்துவம் போடுறதுக்கு அவ்வளோ பாயிண்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அதுவும் குறிப்பாக பெண்கள் வீடு இருக்கிற வேறு பெண்கள் தான் அவ்வளோ பாயிண்ட்டுகள் ஞானங்கள் உண்டு. நீர்ப்பாங்கான இடத்துக்கு சென்று வந்து அவங்க ராசி தத்துவம் ஆக்டிவேட் ஆகும். பணம் ரீதியான ஹேண்டிலிங் சூப்பராக பண்ணுவாங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணக்கு வழக்குகள் விஷயங்கள், சமுதாயம் முன்னாடி நிற்கிற, சபையில் நிற்கிற தகுதி உடைய இதில் பல விஷயங்கள் உண்டு. பதவிகள் தானாக தேடி வரும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நோக்கங்கள் இயற்கையாக உண்டு. பதவி தானாக சங்கங்கள், சமுதாயங்கள் வந்துடும். பெண்களாக இருக்காங்க, அடிக்கடி கோயிலுக்கு போகும்போது கோயிலில் ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி டக்குன்னு ஒரு போஸ்டிங் போட்டு விட்ருவாங்க. நீங்கள் தான் செக்ரட்டரி, நீங்கள் தான் ஜாயின்ட் செக்ரட்டரி அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்ருவாங்க. அந்தளவுக்கு அதிகார பதவிகள் தானாக தேடி வரும். பொதுவாக இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் செவ்வாய்ங்க. வாக்குப்பளிதம் உண்டு. தந்தை வழி குடும்பத்தின் வகையில் ஆதாயங்கள் உண்டு. பணம் ஹேண்ட்லிங் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலை சூப்பராக பண்ணும். பேச்சு ஒன்று பாயிண்ட்டாக பேசுகிற ராசி. இந்த ராசி பொதுவாக பேசாது. ராசி தத்துவம் ஊமை ராசிம்போ அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பேச ஆரம்பித்தா லாயர்லாம் தள்ளி நிற்கணும். பாயிண்ட்டாக பேசி உள்நோக்கம் எந்த நோக்கத்தில் பேசுகிறாங்க டக்குன்னு புரிஞ்சிடும். இந்த வாயிண்ட தான் அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ராசி. ரைட். இந்த நீர் தத்துவங்கள் இருக்குது. இவங்களுக்கு மீன் வளர்த்தல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட் அனிமல்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரைட்டு. அடுத்து பார்ப்போம். குறிப்பாக இந்த ராசிக்கு சொத்து சுகங்கள். பொதுவாக இவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கியவுடன் திருமணம் அமையும். ஒரு பெண் பார்த்திங்கன்னா திருமணம் ரொம்ப டாக்கு, அந்த பொண்ணு தான் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி ஏதோ வாங்கின உடனே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்போ அதே மாதிரி ஒரு பெண் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சது. ஸ்கூலுக்கு ஒரு காலேஜில் டக்குன்னு ஜாயின் பண்ணாங்க. ஒரு கரஸில் போட்டவுடனே திருமணம் அமைஞ்சது. அப்போ திருமண தடையை போக்கும் படிப்பு, 4ஆம் பாவங்கள் ரெண்டுமே. அப்போ படிப்பு, இடம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் ஆக்டிவேஷன் பாயிண்ட். ஒரு பொண்ணு டிரைவிங் பழகும் போதே மேரேஜ் அமைஞ்சது. எத்தனையோ பரிகாரம் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் விஷயம் இங்கே இருக்குது. பொதுவாக இவங்களுக்கு திருமண காலகட்டத்தில் மழை பெய்கிற வாய்ப்பு உண்டு. மழை பெய்கிற வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு என்ன விஷயம்னா உறவில் நிறைவேறதுக்கு திருமணம் அமையும். அதோட ஒரே நேரத்தில் 2 வரணும். ஃபஸ்ட்டு இந்த வரன் தான் வேணான்னு சொல்லியிருப்பான், அதே வரன் வரும். வந்தவுடனே 2 வரணும் நின்றும் இந்த பெண்ணுக்கு. இதை சூஸ் பண்ணுறதா அதாவது நிறைய பேருக்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸாக வரும். இவங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி வந்து நிற்கும். இதுவும் ஒரு வகையில் பெஸ்ட்டு. முடிவெடுப்பது சிக்கல் வந்து நிற்கும். ஒருத்தருக்கு திருமணம் அமையலும்பாங்க, அமைஞ்சு இப்படி வந்து நிற்கும். பட் அமைக்கிற விஷயங்கள் நீங்கள் தெளிவாக அமைஞ்சு திருமணம் வளர்ச்சி வெற்றி இருக்கும். கல்யாணம் ஆனவுடனே சொத்து சுகங்கள், வண்டிய வாகனங்கள் அமைஞ்சிடும். கல்யாணமாகி 4ஆவது வருஷத்தில் வீடு கட்டுற யோகம் உண்டு. குழந்தை பாக்கியம். திருமணம் கல்யாணமாகி சில அடுத்த வருஷமே இல்லை ஒரு வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ளே குழந்தை பாக்கியம் உண்டு. அப்படி 1 இயர்க்குள்ளே கன்சீவ் ஆகலைன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் போயிடணும். இந்த ராசிக்கு பொதுவாகவே திருமணமாகி 1.5 வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறக்கணும். அப்படி லேட் ஆகுதுன்னா ஏதோ ஹெல்த் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அந்த ராசிக்கு. சரி. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறை, அரசியல் சம்மந்தப்பட்டது, நடனம் இது சம்மந்தப்பட்ட ஆர்வங்களாக இயற்கையாக அமையும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு கவர்மெண்ட் லிங்க் ஒன்று வந்துருங்க. 6ஆம் இடம் சூரியன் இல்லையா. ஒன்று இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை, இல்லை அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கவர்மெண்ட்டு, வருகின்ற கணவராக கூட இருப்பார். கணவர் தான் கவர்மெண்ட்டு, இல்லை மேனேஜராக இருக்கார். சூரியன் காரகத்துவம் மேனேஜரு, அவர் தான் லீடர்ஷிப் குவாலிட்டி, இல்லை ஓன் பிஸ்னஸில் பெரிய லெவலில் இருக்கார். என் சொந்தத்தில் பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்காங்க அப்படின்னு ஒரு அரசாங்க இது வந்துடும். ரைட். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பார்த்திங்கன்னா அமைவதில் கொஞ்சம் சிக்கலுக்கு பின் தாங்க அமையுங்க.
பொதுவாக பூர்வீக சொத்தில் கவனம். பொதுவாக பூர்வீக சொத்து வேண்டான்னு கொடுத்துட்டு பணமாக வாங்கிக்கிறது பெட்டர். இவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய அம்சம் இல்லை. இவங்களுக்கு கார் வாங்கினா கூட ஓகே. பைக்கு, இந்த 2 சக்கர வாகனங்கள், மிதிவண்டிகள் இதெல்லாம் ஆதாயம் குறைவு. செக்லீஃப் சம்மந்தப்பட்டது, ஜாமீன் கையெழுத்து, செக்லீஃப் கொடுத்து மாற்றுறதெல்லாம் இந்த ராசி தான். சீட்டு போட்டால் லேட் ஆகும், சீட்டு போட்டுட்டு பணம் அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராசி. சிறு சேமிப்பு, சீட்டு தெரியாத நபர்களும் கொடுக்க வேண்டாம். அண்டைய வீட்டார், பொதுவாக பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ரகசியம் சொல்ல வேண்டாத ராசி. இதெல்லாம் அவேர்னஸுக்காகங்க. ஏன்னா பெண்கள் பொதுவாக சகஜமாக பழகுவாங்க. இந்த ராசிக்கு ஒரு யோகம் இருக்குது. ஃபோன் தொலைஞ்சு திருப்பி கண்டுபிடிப்பாங்க. ஒரு ஃபோனை வச்சுட்டு போயிடுவாங்க. ஃபோனையோ பர்ஸையும் வச்சுட்டு போயிட்டு ரொம்ப நாள் கழித்து அப்புறம் திருப்பி ஒரு இடத்த எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அமையும். ரைட். இவங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பெரிய லெவலில் பண்ணிகிட்ருப்பாங்க. திடுதுப்புன்னு ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த ராசியோட தத்துவமே அதான். என்னென்னே தெரில. இந்த பெண்களாக இருக்கிறவங்க அவங்க குடும்ப சூழ்நிலையாக, குழந்தைகளுக்காக, ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டுக்காக தன்னோட நிறைய பதவிகளை வேண்டான்னு சொல்கிற ராசி இந்த ராசியாக இருக்குது. பட் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு முடிவு எடுக்கணுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. பிஸ்னஸ் அந்தளவுக்கு டெவலப் ஆகாது. உங்களுக்கு இயற்கையாக அமைப்பு உண்டு. டெவலப் ஆகும்போது வேண்டான்னு சொல்கிறக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த ராசியில் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கே ஆஃபர் போட்டால் ஜெயிச்சிடும். இப்போ ஒரு 150 ரூபா பொருள்னு வச்சுங்களேன். அதை 150 ரூபாய்க்கு எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 145 இந்த மாதிரி ஒரு 5 ரூபா குறைச்சி கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக வருகிற ஃப்ளோட்டிங் இருக்கிறது. உங்களுக்கு டார்கெட் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ், பிஸ்னஸ், இன்னொரு வியாபாரி, உங்கள் வியாபாரிக்கிட்ட இன்னொரு வியாபாரி வாங்குற மாதிரி அமையக்கூடிய அம்சங்கள் இருக்குது. சரி, இந்த ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா நகைகள் யோகங்கள் உண்டு. பணங்கள் நிறையா சேர்த்த ஆரம்பிச்சிடும். கடன் சம்மந்தப்பட்ட அரசு கடன்லாம் கிடைக்கும். கவர்மெண்ட் ரிலேட்டடான கடன்லாம் கிடச்சி இந்த கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களே அதெல்லாம் யோகங்களாக அமையும். இது என்ன, இந்த இடம் வாங்கும்போது சொந்தக்காரங்களும் சேர்ந்து வாங்கும். இவங்க வாங்கும்போது சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு போய் இடம் வாங்குவாங்க. ஆமாங்க, இந்த இடம் என்னது, இது எங்கள் மச்சானது, எங்கள் அக்கா அழுது அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் பேரில் சொத்து அமையும் போது 2-3 பேர் வரும். இல்லை ஒரே சொத்துனா அங்கே 2 பத்திரம் இருக்கும். 2 பத்திரம், 2 சொத்து, சொந்தக்காரங்கள்லாம் சேர்த்து வாங்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. கணவன் ஊரில் சொத்து வாங்க அம்சம் உண்டு. கணவன் பணத்தால் உங்களுக்கு சொத்து அமையும். அப்போ உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் அவங்க பணம் போட்டு கொடுக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு. பொதுவாக இந்த ராசிக்கு நான் எப்போவுமே வைரம் சம்மந்தப்பட்டது பயன்படுத்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறதே இல்லை. வைரம் பார்த்து பயன்படுத்தணும். கொஞ்சம் கவனமாக பயன்படுத்த வேண்டிய ராசி இது. ராசி தத்துவத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன், ரொம்ப ஒரு முடிவெடுக்க முடியல, ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா சிவ வழிபாடுகள் செய்யும் பொழுது மிகுந்த யோகத்தை கொடுக்குது. அதை விட காவல் தெய்வம், முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்களை கும்பிட்டாலே உங்களுக்கு முன்னோட்டம். எங்கள் முன்னோர்கள் கும்பிட்டோம், எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், எங்கள் தாத்தா பாட்டி எங்களுக்கு இன்ட்யூஷனில் சொன்னாங்க, அப்படியே ஒரு உள்ளுணர்வில் அந்த மாதிரி வரக்கூடிய அம்சங்கள் உண்டு. இந்த ராசிக்கு பொதுவாக நீச்சல் பழகிக்கிறது பெட்டர். சின்ன வயசில் இப்போ பெரியவங்களும் பண்ண முடியாது. சின்ன வயசில் இருக்கிறவங்க நீச்சல் பழகிக்கிறது பெட்டர். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உண்டு. ஏதோ ஒரு வகையில் ட்ராவல் வந்துடும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சமையல் சம்மந்தப்பட்ட பொருட்களை அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல சமையல், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, கட்டடம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வண்டி வாகனங்கள் இது நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் யோகங்கள் இந்த ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் ஸ்பேர் பார்ட்ஸாக சேல்ஸ் பண்ணலாம். பட் பெரிய ஆர்கனைசிங் பண்ணும்போது மொத்த தத்துவங்களும் பார்த்து தான் பண்ணணும். ராசி ரீதியாக மொத்த ரீதியாக பார்க்கணும். இந்த பெண்களுக்கு ஒரு சிறப்பம்சம் என்னென்னா இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுத்துருவாங்க. அதான் இங்கே பிரச்சனை. இண்டிவிஜுவலாக டெசிஷன் எடுத்துகிட்டு இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஃபேமிலியில் தெரிவிக்க வேண்டாம். உங்கள் டெசிஷன் ஓகேன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஃபேமிலி ரீதியாக ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் விஷயத்தை நீங்கள் 4-5 பேர்த்திட்ட டிசைட் எடுத்து ஃபைனல் அத்தாரிட்டியாக நீங்கள் எடுத்துக்கங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ராசி இதாக தத்துவமாக தான். ரைட். உங்களுக்கு வழிபாட்டு முறையில் குரு பகவான், தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அம்பாள் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம். சிவ வழிபாடு மாதிரி அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு 3, 2, 9 இந்த எண்கள் வளர்ச்சியை கொடுக்கும். 6ஆம் நம்பர் தவிர்க்கலாம். இதுக்கு மஞ்சள், சிவப்பு, வெள்ளை நிறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கால் சம்மந்தப்பட்டதில் எப்பவுமே கவனமாக இருக்கணும். மலை பிரதேசங்கள், கால் சம்மந்த நீர்நிலைகளில் டக்குன்னு கால் தான் சுழுக்கும். இது மாதிரி சொல்லிகிட்டே போல இந்த ராசிக்கு. ரைட். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து ஃபுல் அனலைஸ் பண்ணி ஜாதகம், நியூமராலஜி, பிரசன்னம், வாஸ்து இந்த மாதிரி எந்த கேள்வி எதாவது டவுட் இருந்தால் இந்த கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ரைட். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.